ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே புதுசான ஒரு ரெசிபி. இது சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சாதத்தோடையே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்யணுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இட்லி தட்டு வச்சுக்கோங்க. இதில் நான் வாழை இலை சேர்த்துருக்கேன். வாழை இலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். டேரெக்டாக வெங்காயத்தை இதிலே வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய அளவு இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே முழுசாகவே வேணுமா வேக வச்சு எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது, கரெக்டாக வெந்து வரணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதே அளவு பெருசாக இருக்கிற வெங்காயம் எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் கொடுத்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 10 போல் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இதை இந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. அது மாதிரி ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி இந்த மசாலா பேஸ்ட்டை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ செய்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம வேக வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி 4 கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அடியில் வரைக்கும் கட் பண்ணிடாமல் ஒரு பாதி அதுக்கு மேலே லேஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 சைடு கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து இது எல்லாமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சீரகம் சோம்பெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவு மசாலாலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு இருந்த தொக்கோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கல. வெங்காயம் வேக வைக்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்க்கல. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு சைட்லலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து அந்த பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். மசாலாவில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கணும். நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு எடுக்கிறதுனால உள்ள வரைக்கும் நல்லா மசாலா போகும். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு டைம் கொடுத்து குக் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மசாலா சுருண்டு வதங்கியிருக்கு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து சுட சுட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த தொக்கு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா சப்பாத்தி பூரி கூட நல்லா காம்பினேஷனாக இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.